இப்ப ஆண்டவர் ஒரு ப்ரிசைஸ்டா ஒரு பிளானை கொடுக்குறாருங்க லோத்துக்கு. இதுல வேற அவர் எப்பா துரிதப்படுத்துறாரு. என்ன பண்றாரு ஆண்டவர்? அவனை துரிதப்படுத்தினார். அவனை துரிதப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா அவன் என்ன பண்றான்? லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்ப ஆண்டவர் இரக்கம் பாராட்டி கையை பிடிச்சிட்டு மொத்த ஃபேமிலியை கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியில என்ன பண்றாரு? விடுறாரு. விட்டுட்டு சொல்றாரு, இந்த இடத்துல என்ன பண்ணாது, நிக்கவே நிக்காது, நீ மலைக்கு என்ன பண்ணு, ஓடி போ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லோத் என்ன தெரியுமா பண்ணாரு? இவருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது. இவரை யாராவது எங்கன்னா போன்னு சொன்னா அவர் கண்ணுக்கு எது நல்லா தெரியுது அதை பிடிச்சிக்கிட்டே ஓடுவார். இந்த இடத்துல பயங்கர கேடு இருக்குது, நான் இதை அழிக்க போறேன்னு சொல்லி நீ மலைக்கு ஓடி போன்னு சொன்னா, இப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிங்க. அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்டே இருக்கிறது, சின்னதுமாயும் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. அல்லேலூயா. ஆண்டவர் எங்க போ சொன்னாருங்க? மலைக்கு ஓடிப்போ. நீ அழியாதபடிக்கு எங்க ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னாரு. ஆனா இப்ப லோத்து, ஆண்டவரே மலையெல்லாம் என்னால என்ன பண்ண முடியாது, வயசாயிடுச்சு, முட்டி கிட்டிலாம் ரொம்ப வீக்கா இருக்குது, ரொம்ப நேரம் என்னால முட்டி போட முடியாது. ஆண்டவர் ஒரு பிளானை கொடுத்தாரு. ஆனா லோத்து என்ன பண்றாரு? அப்படி அல்ல ஆண்டவரே. உங்க பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளான் கொடுக்கும் போது அது பிரயோஜனமா தான் இருக்கும். உங்க பார்வைக்கு அது பிரயோஜனம் இல்லாதது போல இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிளான் வரும்போது ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கறத நிறுத்திடுங்க. லேலூயா. நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? தேவ தூதர்கள்லாம் அவர் சொல்றத அப்படியே கேட்கறாங்களாம். ஆனா அவருக்கு ஐடியா கொடுக்குற ஆட்களே நம்ம தான். லேலூயா.